இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு 11th யூனிட் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்துட்டு ஐயூபிஏசி நாமன்க்ளேச்சர். இப்போ எப்படி நம்ம ஒரு காம்பவுண்ட் கொடுத்து அதை எப்படி நேமிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, செலக்ட் த லாங்கஸ்ட் கண்டினியூஸ் செயின் கண்டெய்னிங் ஃபங்க்ஷனல் குரூப். ஓகேவா? நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் எங்கே இருக்கோ அந்த அதுலேருந்து நம்ம லாங்கஸ்ட்டு செயினை ஃபஸ்ட்டு நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். ஓகேவா? Second வந்து number of carbon atoms in the chain so that bearing OH has the lowest possible number. அப்படின்னா OH குரூப் எங்கே இருக்கோ அது பக்கத்தில் இருக்கிற கார்பன் ஆட்டம்க்கு 1 அப்படின்னு சொல்லி நம்பரிங் கொடுத்து ஆரம்பிக்கணும். ஓகேவா? நேம் த சப்ஸ்டியூண்ட். ஏதாவது சப்ஸ்டியூடெண்ட் இருந்துச்சுன்னா அதை நேம் பண்ணணும். எப்படி இருக்கணும்னா ப்ரிஃபிக்ஸ், ரூட் வேர்ட், ப்ரைமரி சஃபிக்ஸ், செகண்டரி சஃபிக்ஸ். இதுதான் வந்துட்டு நாமன்க்ளேச்சரோட பேசிக்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தோன்னா பார்க்கும்போது இந்த ஒரு காம்பவுண்ட் எடுத்திருக்கோம். ஓகேவா? இந்த காம்பவுண்டோட ப்ரிஃபிக்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை, ஏன்னா இது வந்துட்டு லாங்கஸ்ட் செயின் பாருங்கள் இப்படி தான் இருக்குது. ஓகேவா? ரூட் வேர்ட் வந்து ப்ரொப். ஏன் ப்ரொப்பைல்னா 1 2 3 3 கார்பன் ஆட்டம் இருக்கிறதுனால ப்ரொப். ஓகேவா? ஸோ வந்துட்டு இங்கே எல்லாம் ஃபஸ்ட்டு அப்படின்னா ஒரே ஒரு பாண்டில் தானே ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ ஏன். ஓகேவா? 2 ஆல் அப்படின்னா 1 2 3 செகண்ட் கார்பன் ஆட்டம்க்கு இது OH அட்டாச் ஆகிருக்கிறதுனால 2 ஆல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா ப்ரொப்பேன் 2 ஆல். அதுதான் இதோட நாமன்க்ளேச்சர். இப்போ இதை பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு இங்கே இது ஒரு லாங்கஸ்ட் செயின் எடுத்திருக்கோம். ஓகேவா? இங்கே வந்துட்டு OH குரூப் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஆக்சுவலி இது இல்லாட்டி இது ஏதாச்சும் ஒரு லாங் செயின் எடுத்திருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு இது சப்ஸ்டியூண்ட் இருக்குது இல்லைங்களா? ஸோ 1 2 3 செகண்ட் கார்பன் ஆட்டம்க்கு இந்த ஒரு மீத்தைல் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ 2 மித்தைல். மொத்தம் எவ்வளோ வந்துட்டு கார்பன் காம்பவுண்ட்ஸ் இருக்குது? 1 2 3. லாங்கஸ்ட் செயினில் எவ்வளோ கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். 1 2 3. ஸோ ப்ரொப். ஓகேவா? எல்லாம் சிங்கிள் பாண்டாக இருக்கிறதுனால ஏன். ஸோ ரெண்டாவது கார்பன் ஆட்டமில் OH அட்டாச் ஆகல 2 ஆல். ஓகேவா? அப்படி தான் 2 மித்தைல் ப்ரொப்பேன் அண்ட் ஆல். அதுதான் இதோட நேம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்துட்டு நிறையா இதுக்கு வந்துட்டு நாமன்க்ளேட் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ வந்துட்டு சப்போஸ் ஒரு டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட் நம்ம எடுத்துருக்கோன்னா இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இது எடுத்தோம்னா நம்ம லாங்கஸ்ட் செயின் என்னது இது. ஸோ நம்ம OH இருக்குல்ல ஒரு லாங்கஸ்ட் செயின் எடுத்திருக்கோம். ஓகே, இதுக்கு வந்து 1 OH எங்கே இருக்கோ அது பக்கத்தில் இருக்கிற கார்பன் ஆட்டமுக்கு 1ன்னு கொடுக்கும் இல்லைங்களா? ஸோ 1 2 3. இப்போ செகண்ட் கார்பன் ஆட்டம்க்கு என்ன அட்டாச் ஆகிருக்கு? மித்தைல் குரூப். ஸோ 2 மித்தைல். ஓகே, 2 மித்தைல். எவ்வளோ கார்பன் ஆட்டம் இருக்குது? 1 2 3. 2 மித்தைல் ப்ரொப்பேன். அப்புறம் எல்லாம் சிங்கிள் பாண்டாக இருக்கிறதுனால ஏன். அப்புறம் ஃபஸ்ட்டு ஒன்க்கு என்ன அட்டாச் ஆகிருக்கு? OH. ஸோ 1 ஆல். 2 மித்தைல் ப்ரொப்பேன் 1 ஆல் அப்படின்னு சொல்லி இதை நம்ம நாமன்க்ளேட் பண்ணலாம். ஓகேவா? இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, என்னென்னா ஐசோபியூட்டைல் ஆல்கஹால் அப்படின்னு இது சொல்லலாம். ஓகேவா? இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு ஆல்கஹால் ப்ரிப்பரேஷன் பை கிரிக்னாட் ரியேஜென்ட். ஓகேவா? கிரிக்னாட் ரியேஜென்ட் எப்படி காமனாக சொல்வோன்னா RMgBr, RMgX. அப்படின்னா ஆர்னா என்னது? ஏதாச்சும் ஒரு ஆல்கின் குரூப்பு, ஆல்கைல் குரூப் ஏதாச்சும். Mg மெக்னீஷியம். எக்ஸ்னால் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஹாலஜன் குரூப்பு அட்டாச் ஆகிருக்கும். அதுதான் வந்துட்டு கிரிக்னாட் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த கிரிக்னாட் ரியேஜென்ட் வச்சு நம்ம வந்து ப்ரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால் மூணுத்தையும் நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இங்கே என்ன எடுத்திருக்கோம்? ஃபினைல் மெக்னீஷியம் புரோமைட். இதுதான் நம்மளோட கிரிக்னாட் ரியேஜென்ட். இது மெத்தன் ஆலோட ரியாக்ட் ஆகுது. ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த இன்டர்மீடியட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த C இருக்கு இல்லைங்களா? இந்த சியோட C6H5 சேருது. ஓட இந்த MgBr சேருது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இப்படி ஒரு இன்டர்மீடியட் கிடைக்கும். ஸோ இதை நம்ம வாட்டரோட நம்ம ட்ரீட் பண்ணோன்னா இது வந்துட்டு கட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இங்கே கட் ஆயிரும். இங்கே என்ன கிடைக்கும்? H2 வந்துட்டு எப்படி பிரியும்? OH மைனஸாகவும் H ப்ளஸ்ஸாகவும் பிரியும். ஸோ இங்கே ஆல்ரெடி O இருக்கிறதுனால H ப்ளஸ் வந்துட்டு இதோட ஜாயின் ஆகிட்டு நம்மளுக்கு MgOHBr அப்படின்னு சொல்கிறது செப்பரேட்டாக வரும். H மட்டுமே இங்கே வந்துட்டு ஜாயின் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? C6H5 CH2OH அப்படின்னு சொல்லி இங்கே நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ப்ரைமரி ஆல்கஹால். இப்போ செகண்டரி ஆல்கஹாலுக்கு அதே மாதிரி இத்தைல் மெக்னீஷியம் புரோமைடு எடுத்திருக்கோம். இங்கே ஃபினைல் மெக்னீஷியம், இங்கே வந்துட்டு இத்தைல் மெக்னீஷியம் புரோமைடு.
இது மறுபடியும் எத்தனாலோட ட்ரீட் ஆகுது, அது ஈத்தரோட ட்ரீட் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுது. அந்த இன்டர்மீடியட் மறுபடியும் நம்ம வாட்டரோட ரியாக்ட் பண்ண வச்சிட்டோன்னா அது என்ன ஆகுது, இந்த CH3 இருக்கு இல்லைங்களா, ஸோ அங்கே வந்துட்டு கட் ஆகிட்டு நம்மளுக்கு OH அப்படின்னு சொல்லி இங்கே கிடைக்கும். ஓகேவா, ஸோ இங்கே வந்துட்டு கிரிக்னர் ரியேஜென்ட் MgOHBr அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வெளியே வந்துடும். இது வந்துட்டு ப்ரைமரி ஆல்கஹால், இது செகண்டரி ஆல்கஹால். ஓகேவா, டெர்ஷரி ஆல்கஹால் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா N-butyl மெக்னீஷியம் புரோமைடு எடுத்திருக்கோம், அதோட ப்ரொப்பனோன் ஓகேவா ஆட் பண்ணும்போது அதே மாதிரி இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகிட்டு நம்மளுக்கு ஒரு டெர்ஷரி ஆல்கஹால் கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஆல்கஹால் வேணும்னா நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் எடுத்திருக்கோம், மெத்தனால் மாதிரி எடுத்திருக்கோம். செகண்டரி வேணும்னா எத்தனால் மாதிரி எடுத்திருக்கோம். டெர்ஷரி வேணும்னா அதே வந்துட்டு ப்ரொப்பனோன் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்துட்டு கிரிக்னர் ரியேஜென்ட் வச்சு நம்ம வந்துட்டு ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி ஆல்கஹாலை நம்ம ஃபார்ம் பண்ணுறது. ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளைகால். ஓகேவா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளைகாலில் என்ன எடுத்திருக்கோம், நம்ம வந்துட்டு ஈத்தீன் எடுத்திருக்கோம். CH2 டபுள் பாண்ட் CH2, இதுதான் ஈத்தீன். ஓகேவா, ஈத்தேனோட நம்ம வந்துட்டு வாட்டர் வந்துட்டு ரியாக்ட் பண்ணி வைக்கிறோம் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கோல்ட் ஆல்கலைன் KMnO4. ஓகேவா, கோல்டு ஆல்கலைன் KMnO4 என்ன பண்ணும், ஆக்சிடைஸ் பண்ணும், அதனால தான் இது O அப்படின்னு சொல்லி இங்கே எழுதியிருக்கும். ஸோ இது ரெண்டுமே ஆக்சிடைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, CH2 சிங்கிள் பாண்ட் CH2, இங்கே ஒரு OH இங்கே ஒரு OH. ஓகேவா, இந்த பாண்ட் வந்துட்டு பிரேக் ஆகிட்டு இங்கே வந்துட்டு OH இங்கே ஒரு OH அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த காம்பவுண்ட் கிடைக்கும். இதோட பேர் என்னது, ஈத்தேன். ஏன்னா இது ரெண்டு இருக்கிறதுனால ஈத்தேன் 1,2 டயால். ஒன்றா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் OL போடுவோம், ரெண்டு ஆல்கஹால் இருக்கிறதுனால டைஆல் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஓகேவா, ஈத்தேன் 1,2 டயால். இதுதான் வந்துட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளைகால். இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளிசரால். ஓகேவா, ஸோ கிளிசரால் நம்ம என்ன எடுத்திருக்கோம், நேச்சுரல் ஃபேட்ஸில் வந்துட்டு இது நிறைய கிடைக்கும். ஓகேவா, கிளிசரால். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஃபேட் எடுத்திருக்கோம். இது பேர் வந்துட்டு கிளிசரைல் பால்மிட்டைட். ஓகேவா, ஸோ இதுதான் இந்த காம்பவுண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா CH2 இந்த இது வந்துட்டு பாண்ட் ஆயிருக்கு. இங்கே நம்மளுக்கு ஒரு கீட்டோ குரூப்பும் இருக்குது. ஓகேவா, ஸோ இது பேர் வந்துட்டு ட்ரைகிளிசரைடுன்னு சொல்லுவோம். இதை வந்துட்டு ஒரு பேஸோடு நம்ம வந்துட்டு ட்ரீட் பண்ணுறோம். எவ்வளோ பேஸ், 3NaOHோடு ட்ரீட் பண்ணுறோம். ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, கிளிசரால் கிடைக்குது. அப்படின்னா இந்த பாண்ட் வந்து இப்படி ஃபுல்லாக பிரேக் ஆகுது, இது வந்துட்டு வெளியே போயிடும். ஸோ CH2OH CHOH CH2OH இந்த பாண்ட் இப்படி பிரேக் ஆகி நம்மளுக்கு கிளிசரால் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இது இந்த ஃபுல்லாக காம்பவுண்ட் ஒன்று இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு இந்த NA இருக்குது இல்லைங்களா, NA போய் ஜாயின் ஆயிரும். ஓகேவா, NaO CO CH214 டைம் CH3. இது வந்துட்டு சோடியம், இதோட சோடியம் சால்ட்டாக இது மாறிடும், கிளிசராலும் நம்மளுக்கு கிடைச்சிரும். இதுதான் வந்துட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளிசரால். ஓகேவா, இது ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன்னா இது ஒரு கிளிசரால், இது ஒரு கிளிசரால், இது ஒரு கிளிசரால். கிளிசரால் எல்லாமே ஒட்டுக்காக இருக்கிறதுனால ட்ரைகிளிசரைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதை வந்துட்டு பேஸோடு ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு கிளிசரால் கிடைச்சிரும். ஓகேவா, இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு மெத்தட்ஸ் டு டிஃப்ரென்ஷியேட் ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி ஆல்கஹால். நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து எந்த ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்துட்டு லூகாஸ் டெஸ்ட். ஓகேவா, இங்கே வந்துட்டு லூகாஸ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். என்னென்னா கான்சன்ட்ரேட்டட் HClலும் அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடும் இது ரெண்டுமே சேர்ந்துருச்சுன்னா இது லூகாஸ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இந்த லூகாஸ் ஏஜென்ட் வந்து நம்ம ஆல்கஹாலோட ட்ரீட் பண்ணுறோம். சப்போஸ் டெர்ஷரி ஆல்கஹாலாக இருந்துச்சுன்னா இம்மீடியட்டாக வந்துட்டு டர்பிடிட்டி நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா, அதே நம்மளுக்கு செகண்டரி ஆல்கஹாலாக இருந்துச்சுன்னா 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் மெதுவாக டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ப்ரைமரி ஆல்கஹாலாக இருந்துச்சுன்னா ரியாக்ட் ஆகவே ஆகாது. ஸோ இந்த லூகாஸ் டெஸ்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கிடைக்கிற ஆல்கஹால் வந்துட்டு ப்ரைமரியாக செகண்டரியாக டெர்ஷரியான்னு சொல்லி ஃபைன் பண்ணுற ஒரு டெஸ்ட்டு தான் வந்துட்டு லூகாஸ் டெஸ்ட். ஓகேவா, இப்போ பார்த்தோன்னா இது ஒரு டெர்ஷரி ஆல்கஹால். ஓகேவா, டெர்ஷரி ஆல்கஹால் இந்த லூகாஸ் ரியேஜென்ட்டோட ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இந்த OH வந்துட்டு ஈஸியாக ரீப்ளேஸ் ஆகி CLலாம் மாறுது. ஸோ இதுதான் நம்மளுக்கு டர்பிடிட்டியாக கிடைக்கும். ஓகேவா, ஸோ இது வந்துட்டு டெர்ஷரி ஆல்கஹால் இம்மீடியட்டாக ரியாக்ட் ஆகும். அதே மாதிரி இங்கே வந்துட்டு செகண்டரி ஆல்கஹால், இங்கே இது செகண்டரி ஆல்கஹால் இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த செகண்டரி ஆல்கஹால் மறுபடியும் நம்ம லூகாஸ் ரியேஜென்ட்டோட ஆக்ட் பண்ணும்போது இந்த OH என்ன ஆகும், ரீப்ளேஸ் ஆகி நம்மளுக்கு CLாக கிடச்சிரும். ஓகேவா,
ஸோ இது 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் மெதுவாக கிடைக்கும். ஓகேவா, டர்பிடிட்டி வந்துட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் மெதுவாக கிடைக்கும். இதே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ப்ரைமரி ஆல்கஹால் எடுத்திருக்கோம். இந்த ப்ரைமரி ஆல்கஹால் வந்துட்டு ரியாக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி ரியாக்ஷனே நடக்காது. ஓகேவா, இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ரைமரி ஆல்கஹால் எடுத்திருக்கோம். லூகாஸ் ரியேஜென்ட்டோட நோ ரியாக்ஷன் அட் ரூம் டெம்பரேச்சர். எவ்வளோ நேரம் வச்சாலும் நம்மளுக்கு ஒரு ரியாக்ஷனே கிடைக்காது. ஆனால் ஹீட் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஸோ இதுலேருந்து நம்ம வந்துட்டு ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி ஆல்கஹாலை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஓகேவா, இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு விக்டர் மேயர்ஸ் டெஸ்ட். ஓகேவா, விக்டர் மேயர் டெஸ்ட் வந்து இந்த 3 ப்ரொசீஜராக ஃபார்ம் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கோன்னா, ஒரு ஆல்கஹால் எடுத்திருக்கோம். ஆல்கஹாலை ஃபஸ்ட்டு வந்து ஆல்கைல் அயோடைடோட ட்ரீட் பண்ண வைக்கிறோம். ஓகேவா, I2N பாஸ்பரஸ். இதோட ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல்கைல் அயோடைட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த கிடைக்கிற ஆல்கைல் அயோடைடை நம்ம வந்துட்டு மறுபடியும் இதோட ட்ரீட் பண்ணுறோம், சில்வர் நைட்ரேட்டோட ட்ரீட் பண்ணுறோம். சில்வர் நைட்ரேட்டோட ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு நைட்ரோ ஆல்கேன்ஸ் கிடைக்கும். ஓகேவா, இந்த நைட்ரோ ஆல்கேன்ஸ் லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம், HNO2 அப்படின்னா மிக்சர் ஆஃப் சோடியம் நைட்ரேட்டும் HCl, இந்த மிக்சரோட ட்ரீட் பண்ண வைக்கிறோம். ஓகேவா, அண்ட் த ரிசல்டன்ட் சொல்யூஷன் இஸ் மேட் ஆல்கலைன் வித் KOH அப்படின்னா கிடைக்கிற இதில் வந்துட்டு நம்ம KOH ஆட் பண்ணுறோம். இதுதான் ப்ரொசீஜர் ஆஃப் விக்டர் மேயர் டெஸ்ட். ஓகேவா, ஃபஸ்ட்டு அயடினோட, அப்புறம் வந்துட்டு சில்வர் நைட்ரேட்டோட, அதுக்கப்புறம் HNO2 அப்புறம் KOH இதோட ட்ரீட் பண்ணுறோம். இதுதான் வந்துட்டு ப்ரொசீஜர். இதில் ப்ரைமரி ஆல்கஹால் பார்த்திங்கன்னா ரெட் கலர் கொடுக்கும். இதெல்லாம் பண்ணிவிட்டு நமக்கு ரெட் கலர் வந்துருச்சுன்னா அது ப்ரைமரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ப்ளூ கலர் வந்துருச்சுன்னா அது செகண்டரி ஆல்கஹால். ஓகேவா, இதெல்லாம் பண்ணி எந்த கலரும் வராமல் கலர் வந்துட்டு சேமாக இருந்துச்சுன்னா நோ கலரேஷன் வில் பி அப்சர்வ்ட் இன் டெர்ஷரி ஆல்கஹால், அது வந்துட்டு டெர்ஷரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா, இதுதான் வந்துட்டு விக்டர் மேயர்ஸ் டெஸ்ட். இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு சேட்ஸெப்ஸ் ரூல். அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு இன்ட்ரமாலிகுலர் டீஹைட்ரேஷன் நடக்குது. இன்ட்ராமாலிகுலர்னால் ஒரு மாலிக்யூலுக்குள்ளேயே வந்துட்டு வாட்டர் எலிமினேட் ஆகிறது. ஓகேவா, இன்ட்ராமாலிகுலர் டீஹைட்ரேஷன் நடக்குது. அப்போது ஒரு கார்பன் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா, நிறைய லொக்கேஷனில் அது ஃபார்ம் ஆகும். ஆனால் அது வந்துட்டு ப்ரிஃபர்ட் லொக்கேஷன் இஸ் த ஒன் தட் கிவ்ஸ் ஹைலி சப்ஸ்டியூட்டட் ஆல்கீன், ஸ்டேபிள் ஆல்கீன். அப்படின்னா சப்ஸ்டியூஷன் எங்கெங்கேயோ நடக்காது. எங்கே ஒரு ஸ்டேபிள் ஆல்கின் ஃபார்ம் ஆகுதோ அங்கே மட்டும்தான் வந்துட்டு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ வந்துட்டு இந்த காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு காம்பவுண்ட் வந்துட்டு 3,3-டைமித்தைல் 2-பியூட்டனால். ஓகேவா, இது வந்துட்டு இன்ட்ராமாலிகுலர் டீஹைட்ரேஷன் நம்மளுக்கு பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த விதமான ஒரு இது கிடைக்குது. ஓகேவா, இன்டர்மீடியட் கிடைக்குது. ஸோ இது வந்துட்டு டைரெக்டாக H+ எலிமினேஷன் ஆகாமல் இதில் ஒரு மித்தைல் ஷிஃப்ட் நடக்குது. ஓகேவா, மித்தைல் குரூப் வந்துட்டு ஷிஃப்ட் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகுது. ஓகேவா, ஸோ நம்ம இதுலேருந்து என்ன சொல்லிக்கலாம், டைரெக்டாக அது வந்துட்டு என்ன பண்ணுறது, ஹைட்ரஜன் எலிமினேட் ஆயிடுச்சுன்னா இதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 3%. ஓகேவா, நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கிறது வந்து ஜஸ்ட்டு 3% தான் இதோட ப்ராபபிலிட்டி. ஏன்னா இங்கே ஒரு இது வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்காது. ஸ்டேபிளாக இருக்க வேண்டி இது ஒரு மித்தைல் ஷிஃப்ட் நடந்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 2,3-டைமித்தைல் பியூட் 1-ஈன். ஓகேவா, இந்த ஒரு காம்பவுண்ட், இங்கே ஒரு டபுள் பாண்ட், இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கிடைக்கிது. இது ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப ஸ்டேபிள். ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் டீஹைட்ரேஷன் நடக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்டேபிள் மாலிக்யூல் கிடைக்கிற மாதிரி தான் அது நடக்கும். இதுதான் வந்துட்டு சேட்ஸெப்ஸ் ரூல். ஓகேவா, இப்போ இன்னொரு கொஸ்டின் என்னென்னா கிளைகால் டு ஈத்தேன். ஓகேவா, இப்போ கிளைகால் வந்துட்டு அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஈத்தேன் 1,2-டயால். ஓகேவா, இது வந்து எத்திலீன் கிளைகால் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த எத்திலீன் கிளைகால் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே டபுள் பாண்ட் வரணும். டபுள் பாண்ட் வரணும்னா இந்த OH போயிட்டு அந்த பாண்ட் வந்துட்டு இங்கே வரணும் இல்லைங்களா. ஸோ இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னா HI ஆர் PI2. ஓகேவா, அயோடினோட நம்ம ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இந்த OH எல்லாம் போயிட்டு II, இந்த OHக்கு பதிலாக அயோடின் வந்துட்டு சப்ஸ்டியூட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த இன்டர்மீடியட் பேர் வந்துட்டு 1,2-டைஅயோடோ ஈத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த அயோடினை வந்துட்டு நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது இந்த அயோடின் வந்துட்டு ரிமூவ் ஆயிரும்.
ஸோ ரிமூவ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த பாண்ட் இங்கேயும் இந்த பாண்ட் இங்கே எலக்ட்ரான் வந்துட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகி இங்கே நம்மளுக்கு ஒரு பாண்ட் கிடச்சிரும். CH2 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஈத்தேன் கிடைச்சிரும். இதுதான் வந்துட்டு கிளைகால் டு ஈத்தேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம PI3யோட ரியாக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு அயோடின் இன்டர்மீடியட் கிடைக்குது. அதை வந்துட்டு நம்ம அயோடின் எக்ஸ்பெல் பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் பண்ணுறோம். எக்ஸ்பெல் ஆனோன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு காம்பவுண்ட் ஈத்தேன் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேவா, இதுதான் வந்துட்டு கிளைகால் டு ஈத்தேன். இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு ஆக்சிரேனோட ஃபார்மேஷன். கிளைகால் டு ஆக்சிரேன் அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, நம்ம வந்து எத்திலீன் கிளைகால் எடுத்திருக்கோம். ஓகேவா, எத்திலீன் கிளைகாலை நம்ம ஹீட் பண்ணுறோம். 773 கெல்வினில் நம்ம வந்துட்டு ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈபாக்சைடு கிடைக்கும். அப்படின்னா இதில் இந்த வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆயிரும். அப்படின்னா இந்த ஹெச் இந்த ஒரு OH இது வந்துட்டு ரிமூவ் ஆயிரும். இங்கே வந்துட்டு -H2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அது ரிமூவ் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, ஆக்சிரேன் கிடைக்கிது. இது ஒரு நாமன்க்ளேச்சர் பார்த்தோன்னா 1,2-ஈபாக்சி ஈத்தேன், 1,2-ஈபாக்சி ஈத்தேன் இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். இதுதான் வந்துட்டு ஆக்சிரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, ஒரு கிளைகால் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு 773 ஹீட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆக்சிரேன் கிடச்சிரும். இப்போ நம்ம நேமிங் ரியாக்ஷன்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா, 11th சாப்டரோட நேமிங் ரியாக்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு ஸ்வர்ன் ஆக்சிடேஷன். இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது வந்துட்டு DMSO. ஓகேவா, இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஆல்கஹால் எடுத்திருக்கோம். ஆல்கஹாலில் வந்துட்டு கீட்டோன் அண்ட் ஆல்டிஹைடை கன்வெர்ட் ஆகணும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்வர்ன் ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் என்னது, ஆல்கஹாலில் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு அப்படின்னா கீட்டோன் இல்லைனா ஆல்டிஹைடை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறது. ஓகேவா, ஆனால் இதில் யூஸ் பண்ணுறது என்னென்னா DMSO அப்படின்னா டைமித்தைல் சல்ஃபாக்சைடு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ மெயினாக வந்துட்டு நம்ம எடுத்திருக்கோம் ஒரு ஆல்கஹால் குரூப் எடுத்திருக்கோம். இங்கே வந்துட்டு ப்ரோபென் டு ஆல், இந்த வந்துட்டு ப்ரோபென் டு ஆல் எடுத்திருக்கோம். இதோட நம்ம DMSO அப்படின்னு இந்த காம்பவுண்ட் ஆட் பண்ணுறோம். டைமித்தைல் சல்ஃபாக்சைடு இந்த காம்பவுண்ட் ப்ளஸ் ஆக்சைல் குளோரைடு அப்படின்னா C டபுள் பாண்டோ இங்கே ஒரு Cl இங்கே ஒரு Cl. ஸோ இந்த காம்பவுண்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ DMSO ப்ளஸ் ஆக்சைல் குளோரைடு இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரைஇத்தைலமீன். ஓகேவா, ட்ரைஇத்தைலமீன் இது 3 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, ப்ரோப்பனோன். இந்த காம்பவுண்ட் வந்துட்டு கீட்டோனாக மாறி இருக்கு. ஓகேவா, CH3 C டபுள் பாண்ட் O CH3 இந்த ஒரு கீட்டோனாக மாறி இருக்கு. இதோட பை ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா சல்ஃபர் மித்தைல் குரூப், 2 மித்தைல் குரூப் வந்துட்டு சல்ஃபரோட ஆட் ஆகிருக்கு. ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனோஆக்சைடு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இது எல்லாமே வந்துட்டு பை ப்ராடக்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, ஸோ ஸ்வர்ன் ஆக்சிடேஷன் மெயின் வந்துட்டு DMSO, ஆக்சைல் குளோரைட், அப்புறம் வந்துட்டு ட்ரைஇத்தைலமீன் இதை 3த்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஒரு ஆல்கஹாலை வந்துட்டு அதோட நெக்ஸ்ட் ப்ரோப்பனோன் கீட்டோனோ ஆல்டியோடோ கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்வர்ன் ஆக்சிடேஷன். ஓகேவா, செகண்ட் ஒன் வந்துட்டு செகண்ட் நேமிங் ப்ராசஸ் வந்துட்டு டவுஸ் ப்ராசஸ். ஓகேவா, இது வந்துட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனாலுக்கு டவுஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் வந்துட்டு பென்சீன் எடுத்திருக்கோம். பென்சீன் போட்டு மேலே ஒரு குளோரின் ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு குளோரோபென்சீன். இது வந்துட்டு ஒரு பேஸோடு ரியாக்ட் ஆகுது. NaOH சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் ஆகுது. டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 633 கெல்வின் 300 பாரோமீட்டர் அப்படின்னா இந்த ப்ரெஷரு இந்த டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகுது. மெயின்டைன் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, இந்த Cl இருக்கு இல்லைங்களா, இதை வந்துட்டு NaO. ஓகேவா, ONA இங்கே வந்து ஆட் ஆகும். அப்போ HCl வந்துட்டு ரிலீஸ் ஆகும். ஸோ வந்துட்டு இந்த Clக்கு பதிலாக வந்துட்டு மேலே ONA சோடியம் ஃபீனாக்சைடு இந்த ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதில் வந்துட்டு நம்ம டைல்யூட் HCl ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு இந்த ONA இருக்குல்ல, NA போயிட்டு H வந்துட்டு ஆட் ஆகும். ஸோ ஃபீனால் ப்ளஸ் NaCl கிடைக்கும். ஓகேவா, ஸோ டவுஸ் ப்ராசஸ்னால் ஃபீனால் ப்ரிப்பரேஷன். ஓகேவா, எதுலேருந்து அப்படின்னா குளோரோபென்சீன்லேருந்து. ஓகேவா, குளோரோபென்சீன் எடுத்து ஒரு பேஸோடு ரியாக்ட் ஆகுது. அப்புறம் கிடைக்கிற இந்த சோடியம் ஃபீனாக்சைடோடு ஒரு டைல்யூட் ஆசிட் ஆட் பண்ணுறோம். இப்போ நமக்கு ஃபீனால் ப்ளஸ் NaCl கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்துட்டு டவுஸ் ப்ராசஸ். இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு ஸ்காட்டன்-பவுமன் ரியாக்ஷன். ஓகேவா, இது ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்டர்ஸ். இப்போது ஃபீனால் ஆன் ட்ரீட்மெண்ட் வித் ஆசிட் குளோரைட் கிவ்ஸ் எஸ்டர்ஸ். ஃபீனால் வந்துட்டு ஆசிட் குளோரைடோடு ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு எஸ்டர் கிடைக்கும். ஓகேவா, இந்த அசிட்டைலேஷன் அண்ட் பென்சாயிலேஷன் ஆஃப் ஃபீனால் ஆர் கால்ட் ஸ்காட்டன்-பவுமன் ரியாக்ஷன். அசிட்டைலேஷனும் பென்சைலேஷனும் நடக்குது. ஓகேவா, ஃபீனாலோடது. ஸோ அதை தான் வந்துட்டு ஸ்காட்டன்-பவுமன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கோம், ஃபீனால் எடுத்திருக்கோம்.
ஃபீனால் எடுத்து நம்ம அசிட்டைல் குளோரைடோட ட்ரீட் பண்ண வைக்கிறோம். ஓகேவா? இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஒரு பேஸ் NaOH. பிரிடனும் இருக்கும். ஓகேவா? பிரிடன் வந்து ஒரு கேட்டலிஸ்ட்டாக யூஸ் ஆகும். ஸோ இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? CH3COO C6H5 அப்படின்னா ஃபினைல் ஏத்தோனேட். அப்படின்னா இதுதான் வந்துட்டு எஸ்டரிஃபிகேஷன். இது ஒரு எஸ்டர். ஓகேவா? ப்ளஸ் HCl கிடைக்கிது. ஸோ இங்கே வந்துட்டு என்ன எடுத்திருக்கோம்? இதே மாதிரி வந்துட்டு ஃபீனால் எடுத்திருக்கோம். ஃபீனால் இங்கே அசிட்டைல் குளோரைடு, இங்கே வந்துட்டு பென்சாயில் குளோரைடு, இங்கே CH3 வந்துட்டு என்னது? ஒரு மித்தைல் குரூப். ஸோ அது ரீப்ளேஸ் பண்ணி இங்கே வந்துட்டு நம்ம ஒரு ஃபினைல் குரூப் ஆட் பண்ணுறோம். ஃபினைல் குரூப்னா C6H5. ஸோ பென்சாயில் குளோரைடு எடுத்துகிட்டு அதே மாதிரி NaOH அண்ட் பிரிடின் இதோட ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? C6H5COO C6H5. இது வந்துட்டு ஃபினைல் பென்சோவேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இதுவும் வந்துட்டு ஒரு எஸ்டர் ப்ளஸ் HCl. இதுதான் ஸ்காட்டன் பவுமன் ரியாக்ஷன். ஸ்காட்டன் பவுமன்னாலே வந்துட்டு நம்மளுக்கு எஸ்டரிஃபிகேஷன். ஓகேவா? ஃபீனால் வந்துட்டு எஸ்டர் பண்ணுறோம் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் NaOH அண்ட் பிரிடின். ஓகேவா? இதுதான் ஸ்காட்டன் பவுமன் ரியாக்ஷன். இப்போ வந்துட்டு பார்க்க போகிறது வந்துட்டு வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். ஓகேவா? An alkaline solution of phenol reacts with alkyl halide to form phenyl ether. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபினைல் ஈத்தர் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கிது. நம்ம ஃபீனால் வந்துட்டு ஆல்கைல் ஹைலைடோடு ரியாக்ட் ஆகும்போது இந்த ஆல்கைல் ஹைலைட் அண்டர்கோஸ் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் பை ஃபீனாக்சைட் அயான் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல்கலி. அப்படின்னா நம்ம வந்துட்டு ஈத்தர் வந்துட்டு சிந்தசிஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அது வந்துட்டு இந்த ஃபீனால் வச்சு ஈத்தர் சிந்தசிஸ் பண்ண போகிறோம். அதுதான் வந்துட்டு வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். நம்ம இப்போ ரியாக்ஷன் பார்த்தா அது புரிஞ்சிடும். ஒரு நிமிஷம். ஓகேவா? ஸோ இந்த வில்லியம்சன் சிந்தசிஸ் இன்னொரு பேர் என்னென்னா அனிசோல் ப்ரிப்ரேஷன் அப்படின்னும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ என்ன எடுத்துருக்கோம்? ஃபீனால் எடுத்துகிட்டு அது வந்துட்டு NaOH ஒரு பேஸோடு ட்ரீட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கிது. ஓகேவா? கிடைக்கிற சோடியம் ஃபீனாக்சைடோட ஒரு மித்தைல் அயோடைட் ஆட் பண்ணுறோம். மித்தைல் அயோடைட் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கிது? நம்மளுக்கு மித்தைல் அயோடைட் போட்டு ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு அனிசோல் கிடைக்கிது. அனிசோல்னால் ஒரு பென்சீன் ரிங் போட்டு OCH3. ஓகேவா? இதுதான் வந்துட்டு அனிசோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மீத் ஆக்சி பென்சீன். ஓகேவா? இதுதான் அனிசோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பை ப்ராடக்டாக சோடியம் அயோடைட் நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த சோடியம் வந்துட்டு இந்த அயோடினோட இங்கே வந்துட்டு ரிலீஸ் ஆயிரும். ஸோ மிச்சம் மீதி இருக்கிற CH3 இருக்குது இல்லைங்களா? அது வந்துட்டு ஓவோட போய் அட்டாச் ஆகி நம்மளுக்கு OCH3 கிடைக்கிது. ஸோ இதுதான் வந்துட்டு வில்லியம்சன் சிந்தசிஸ். ஓகேவா? இதுதான் ஈத்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படின்னா ROR அப்படின்னு. ஆர்னா ஏதாச்சும் ஒரு பென்சீன் குரூப், O இன்னொரு காம்பவுண்ட். ஸோ இதுதான் ஈத்தர் சிந்தசிஸ். இது அனிசோல் ப்ரிப்ரேஷன் அப்படின்னும் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு கோப்ஸ் சிந்தசிஸ். ஓகேவா? கோப்ஸ் ப்ராசஸ். இதில் வந்துட்டு ஃபீனால் வந்துட்டு சால்சிலிக் ஆசிடாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இது வந்துட்டு 3 ஸ்டெப் ப்ராசஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு in this reaction phenol is first converted to sodium phenoxide which is more reactive than phenol towards electrophilic substitution with CO2. ஓகேவா? நம்மளுக்கு CO2 வந்துட்டு இங்கே ஆட் பண்ணணும். ஆனால் ஃபீனால் வந்துட்டு CO2ஓடு ரியாக்ட் ஆகாது. அதனால் என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை வந்துட்டு சோடியம் ஃபீனாக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறோம். NaOH ஆட் பண்ணி இதை வந்துட்டு சோடியம் ஃபீனாக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த சோடியம் ஃபீனாக்சைடு வந்துட்டு CO2ஓடு ஈஸியாக ரியாக்ட் ஆகிரும். ஓகேவா? ஸோ நம்ம சோடியம் ஃபீனாக்சைடு எடுத்துகிட்டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் சோடியம் ஃபீனாக்சைடு வித் CO2 at 400 Kelvin 4 to 7 bar pressure followed by acid hydrolysis gives salicylic acid. அப்படின்னா எடுத்திருக்க சோடியம் ஃபீனாக்சைடு வந்துட்டு CO2ஓடு நம்ம ரியாக்ட் பண்ண வைக்கிறோம் 400 Kelvin 4 to 7 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில். அப்போ நம்மளுக்கு வந்துட்டு என்ன கிடைக்கிது? சோடியம் சால்சிலேட் அப்படின்னு சொல்லி ஒரு காம்பவுண்ட் கிடைக்கிது. இந்த பென்சீன் ரிங் போட்டு மேலே OH, இங்கே வந்துட்டு COONA. ஓகேவா? சோடியம் சால்சிலேட். இந்த வந்துட்டு நம்ம மறுபடியும் ஆட் பண்ணுறோம் ஆசிட் ஹைட்ராலிசிஸ். ஆசிடோட வாட்டர் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த NA இருக்குது இல்லைங்களா? NA வந்துட்டு ரிலீஸ் ஆகிட்டு H வந்துட்டு இங்கே ஆட் ஆயிரும். ஸோ என்ன ஆகும்? நம்மளுக்கு சால்சிலிக் ஆசிட் கிடச்சிடும். சால்சிலிக் ஆசிடோட ஃபார்முலா இதுதான். ஒரு பென்சீன் போட்டு மேலே OH, இந்த சைடில் வந்துட்டு COOH. இதுதான் வந்துட்டு சால்சிலிக் ஆசிட். ஸோ இதுதான் வந்துட்டு கோப்ஸ் கெமிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு ரீமர் டைமன் ரியாக்ஷன். ஓகேவா? இதில் வந்துட்டு சால்சில் ஆல்டிஹைட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்.
ஓகேவா. ஃபீனால்லேருந்து சால்சில் ஆல்டிஹைட். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், ஃபீனால் இருக்கு இல்லைங்களா, ஃபீனாலை வந்துட்டு CHCl3 இதோட நம்ம ரியாக்ட் பண்ண வைக்கிறோம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அக்வஸ் NaOH. இது ரெண்டுத்தையும் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் கிடைக்குது. ஓகேவா. ஆன் ட்ரீட்டிங் ஃபீனால் வித் CHCl3 NaOH a CHO group is introduced at the ortho position. ஓகேவா. ஸோ நம்மளுக்கு இந்த ஆர்த்தோ பொசிஷனில் ஒரு CHO பாண்டு நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகேவா. ஸோ இது இன்டர்மீடியேட்டு, இதோட நம்ம NaOH ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, இங்கே ஒரு ஆர்த்தோ பொசிஷனில் CHO பாண்டு நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இதோட நம்ம வந்துட்டு ப்ரொசீட் பண்ணோன்னா இதே வந்துட்டு நம்மளுக்கு ரீஅரேஞ்ச் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சால்சில் ஆல்டிஹைட் குரூப் கிடைச்சிரும். ஓகேவா. ரீமன் டீமன்னா ஜஸ்ட் இந்த ஃபீனால் ஆட் பண்ணி CHCl3 இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அக்வஸ் NaOH இதில் வந்துட்டு நடுவில் ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகிட்டு NaOH ப்ரொசீட் பண்ணால் நம்மளுக்கு இங்கே CHO பாண்ட் கிடைக்கும். ஓகேவா. மேலே ONA. அதோட மறுபடியும் நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்துட்டு சால்சில் ஆல்டிஹைட் கிடைக்கும். இதை வந்துட்டு ரீமன் டீமன் ரியாக்ஷன். இதில் மெயின் ப்ராடக்ட் வந்துட்டு சால்சில் ஆல்டிஹைட். இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு தாலின் ரியாக்ஷன். ஓகேவா. ஆன் ஹீட்டிங் ஃபீனால் வித் தாலிக் அன்ஹைட்ரேட் in the presence of concentrated H2SO4 phenolphthalein is obtained. அப்படின்னா phenolphthalein தான் வந்துட்டு மெயின் ப்ராடக்ட். நம்ம ஃபீனால் எடுத்துருக்கோம், ஃபீனால் எடுத்து தாலிக் அன்ஹைட்ரேட்டோடு ட்ரீட் பண்ணுறோம். தாலிக் அன்ஹைட்ரேட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா பென்சீன் ரிங்கு. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு பென்டா பாண்ட் ஃபார்ம் ஆகிட்டு இங்கே ஒரு O, மேலே ஒரு O, கீழே ஒரு O. ஓகேவா. இதுதான் வந்துட்டு தாலிக் அன்ஹைட்ரேட்டோட ஸ்ட்ரக்சர். ஸோ இது ரெண்டுமே ரியாக்ட் ஆகும்போது ரெண்டு ஃபீனால் எடுத்திருக்கோம். ஸோ இது ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டு ஹீட் பண்ணுறோம். ஸோ ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபினாப்தலீன் அப்படின்னு சொல்லி இந்த காம்பவுண்ட் கிடைக்கும். ஓகேவா. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு பென்சீன் ரிங் இங்கே கனெக்ட் ஆகிட்டு எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த O இருக்குது இல்லைங்களா, இந்த Oக்கு பதிலாக இங்கே இருக்கிற ஒரு காம்பவுண்ட் கீழே இது வந்துட்டு இங்கே ஜாயின் ஆகும். ஓகேவா. ஸோ இங்கே ஒரு ஃபீனால் குரூப்பு, இங்கே ஒரு ஃபீனால் குரூப் வந்து ஜாயின் ஆயிரும். இதுதான் வந்துட்டு ஃபினாப்தலினோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா. ஸோ இதை தான் வந்துட்டு தாலின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு கப்ளிங் ரியாக்ஷன். ஃபீனால் கப்பிள்ஸ் வித் பென்சீன் டைஅசோனியம் குளோரைட் இன் அன் ஆல்கைல் சொல்யூஷன் டு ஃபார்ம் பேராஹைட்ராக்சி அசோபென்சீன் இப்படின்ற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. இது வந்துட்டு ரெட் ஆரஞ்ச் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. கப்ளிங் ரியாக்ஷன் இல்லாட்டி ரெட் ஆரஞ்ச் டைப் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் இந்த ரியாக்ஷன் தான் எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு எடுத்துருக்கோம் அப்படின்னா பென்சீன் போட்டு N2Cl டைஅசோனியம் குளோரைடு. ஸோ இது எடுத்துருக்கோம். அப்புறம் ஒரு ஃபீனால் எடுத்துருக்கோம். இது வந்துட்டு NaOHோட ட்ரீட் பண்ண வைக்கிறோம். டெம்பரேச்சர் பார்த்துக்கோங்க 273 to 278 கெல்வின். ஸோ இதெல்லாம் ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, பேராஹைட்ராக்சி அசோபென்சீன். இந்த N2 இருக்கு இல்லைங்களா, இந்த Cl வந்துட்டு இங்கே இருக்கிற ஹைட்ரஜனோட ரியாக்ட் ஆகி வெளியே போயிடும். ஸோ இந்த N2 வந்துட்டு இந்த ஹைட்ரஜனோட பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அப்போ ஒரு பென்சீன், இங்கே ஒரு N டபுள் பாண்ட் N, அப்புறம் நம்மளோட ஃபீனால் குரூப் வந்துட்டு இங்கே அட்டாச் ஆயிரும். இதுதான் வந்துட்டு பேராஹைட்ராக்சி அசோபென்சீன். இதோட கலர் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரெட் ஆரஞ்சு டை கலர் கிடைக்கும். ஓகேவா. இது வந்துட்டு ஃபீனாலோட டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஃபீனால் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த காம்பவுண்டோட பென்சீன் டைஅசோனியம் குளோரைட் ஆட் பண்ணுறோம். வேறு எந்த காம்பவுண்டும் இந்த டை ஃபார்மேஷன் கொடுக்காது. ஓகேவா. ஃபீனால் இருந்தால் மட்டும்தான் இந்த டை ஃபார்ம் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா. பேராஹைட்ராக்சி அசோபென்சீன். ஸோ இதுதான் வந்துட்டு கப்ளிங் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு டயாக்சின் ஃபார்மேஷன். ஓகேவா. எத்திலின் கிளைக்கால்லேருந்து டயாக்சின் ஃபார்மேஷன். இங்கே வந்துட்டு இன்டர்மாலிகுலர் டீஹைட்ரேஷன் நடக்குது. ஓகேவா. அப்படி டீஹைட்ரேஷன்னா வாட்டர் மாலிக்யூல் ரிமூவல். இன்டர்மாலிக்யூல்னால் ரெண்டு மாலிக்யூலுக்கும் சேர்த்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகும். ஓகேவா. ஸோ இங்கே ரெண்டு எத்திலின் கிளைக்கால் எடுத்திருக்கோம். எடுத்துகிட்டு அங்கே கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இங்கே என்ன நடக்குது, இங்கே ஒரு வாட்டர் மாலிக்யூல், இங்கேருந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கிடைக்கிது. ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு 1,4-டயாக்சின். ஓகேவா. ஸோ இங்கே வந்துட்டு இன்டர்மாலிகுலர் டீஹைட்ரேஷன் நடக்குது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்துட்டு அக்ரோலின். ஓகேவா. அக்ரோலின் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ when glycerol is heated
with dehydrating agent such as concentrated sulfuric acid, KHSO4, etc. It undergoes dehydration to form acrolein. அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு இது எடுத்திருக்கோம், கிளிசரால் இந்த காம்பவுண்ட் எடுத்திருக்கோம். இப்போ வந்துட்டு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னா வாட்டர் மாலிக்யூல் இங்கே ரிமூவ் ஆகும். ஓகேவா, ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு வந்துட்டு இங்கே அக்ரோலின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ கிளிசரால் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு KHSO4 ஓகேவா இந்த காம்பவுண்ட் எடுத்து ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது இங்கேருந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் இங்கே OH அப்புறம் இந்த H போயிட்டு நம்மளுக்கு இந்த பாண்டிங்கை ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து இப்படி ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH. இது வந்துட்டு prop2-enal அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி இது அக்ரோலின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இதுதான் வந்துட்டு அக்ரோலினோட ஃபார்மேஷன். இப்போ இன்னொன்று வந்துட்டு TNG என்னென்னா ட்ரைநைட்ரோகிளிசரின். ஓகேவா, ஸோ இங்கே என்ன எடுத்திருக்கோம், நம்ம வந்துட்டு ஒரு கிளிசரால் எடுத்திருக்கோம். கிளிசரால் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு நைட்ரேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னா HNO2. ஓகேவா, இது வந்துட்டு கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடோட நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, இந்த OH பாண்ட் இருக்கு இல்லைங்களா, இது ஃபுல்லாக வந்துட்டு NO2 பாண்டாக சப்ஸ்டியூட் ஆயிரும். ஓகேவா, O அப்படியே தான் இருக்கும், இந்த H மட்டும் ரீப்ளேஸ் ஆகிட்டு NO2 வந்துட்டு இங்கே சப்ஸ்டியூட் ஆகிடும். இதுதான் வந்துட்டு ட்ரைநைட்ராக்சி ப்ரோபேன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து TNG நைட்ரோகிளிசரின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இது வந்துட்டு எக்ஸ்ப்ளோசிவ், சீக்கிரம் வந்துட்டு எக்ஸ்ப்ளோட் ஆகிற ஒரு காம்பவுண்ட். இதுதான் வந்துட்டு TNG ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் கிளிசரால். ஓகேவா, இன்னொரு கொஸ்டின் வந்துட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால் ஃப்ரம் கியூமின். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு மிக்சர் ஆஃப் பென்சீன் அண்ட் ப்ரோபீன் இஸ் ஹீட்டட் அட் 523 Kelvin in a closed vessel in the presence of H3PO4. என்ன எடுத்திருக்கோம், பென்சீனும் ப்ரோபேனும் எடுத்திருக்கோம். அது வந்துட்டு இந்த டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணுறோம். அது க்ளோஸ்ட் வெசலில் வச்சுருக்கோம். ஓகேவா, க்ளோஸ் வெசல். இதுதான் கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். என்ன H3PO4 இது கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு ரியாக்ஷன் நடக்குது. அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, கியூமின் கிடைக்கிது. ஃபஸ்ட்டு கியூமின் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஐசோப்ரோபைல் பென்சீனை தான் கியூமின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஆன் பாசிங் ஏர் டு மிக்சர் ஆஃப் கியூமின் அண்ட் 5% சோடியம் கார்பனேட் சொல்யூஷன் கியூமின் ஹைட்ரோபெராக்சைடு இஸ் ஃபார்ம்ட். அப்படின்னா கிடைக்கிற கியூமின் இருக்கு இல்லைங்களா, இந்த கியூமினோட 5% சோடியம் கார்பனேட் சொல்யூஷன் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணுறோம். அப்புறம் ஏரும் நம்ம வந்துட்டு கொடுக்குறோம். இது ரெண்டுமே பண்ணும்போது நம்மளுக்கு ஆக்சிடேஷன் நடந்துட்டு கியூமின் ஹைட்ரோபெராக்சைடு அப்படின்னு சொல்லி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த காம்பவுண்ட் இருக்கு இல்லைங்களா, இதை வந்துட்டு டைல்யூட் ஆசிட் நம்ம வந்துட்டு ட்ரீட் பண்ணுறோம். ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபீனாலும் அசிட்டோனும் கிடைக்குது. ஓகேவா, ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு மெயின் ப்ராடக்டாக வந்துட்டு ஃபீனால் மட்டும் இல்லை, அசிட்டோனும் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால் ஃப்ரம் கியூமின். ஓகேவா, இதோட ரியாக்ஷன் இப்போ பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன எடுத்திருக்கோம், பென்சீன். ஓகேவா, பென்சீனும் ப்ரோபீன் இந்த ரெண்டு காம்பவுண்டை எடுத்திருக்கோம். இது வந்துட்டு இதுதான் கேட்டலிஸ்ட்டாக யூஸ் ஆகுது. H3PO4 தான் கேட்டலிஸ்ட். இந்த டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு கியூமின் கிடைக்கும். ஓகேவா, இதுதான் கியூமின். இந்த கியூமினில் வந்துட்டு என்ன பண்ணுறோம், ஏர் பாஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஆக்சிஜன் போட்டு Na2CO3 இதை ஆட் பண்ணும்போது இங்கே ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகிட்டுருக்கு, இந்த CH பாண்ட் வந்துட்டு COOH மாறிடும், ஆக்சிடேஷன் நடந்துருச்சு. ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சல்ஃபியூரிக் ஆசிடோடு ட்ரீட் பண்ணுறோம். இது டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகேவா, கான்சென்ட்ரேட்டட் இல்லை, டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிடோடு ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு இந்த பாண்ட் இங்கே வந்துட்டு கட் ஆயிரும். ஓகேவா, ஸோ என்ன ஆகும், ஃபீனால் ஆகும். இந்த ஃபீனாலும் அசிட்டோனும் நம்மளுக்கு பை ப்ராடக்டாக கிடச்சிரும். ஓகேவா, ஸோ இதுதான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால் ஃப்ரம் கியூமின். ஃபஸ்ட்டு கியூமின் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபீனால் வந்துட்டு அப்டெயின் பண்ணுறோம். அசிட்டோன் வந்துட்டு அதோட மெயின் பை ப்ராடக்டாக வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ரியாக்ஷன் பார்ப்போம். ஃபீனால்லேருந்து எப்படி பிக்ரிக் ஆசிட் வந்துட்டு நம்ம அப்டெயின் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இது ஃபுல்லாக வந்துட்டு நைட்ரேஷன் ப்ராசஸ். ஓகேவா, ஃபீனால் எடுத்து நம்ம நைட்ரேட்டிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுறோம். நைட்ரேட்டிங் ஏஜென்ட்னா கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடோ ப்ளஸ் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட், இது ரெண்டுமே வந்துட்டு நைட்ரேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இது ஆட் பண்ணிவிட்டு இந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும். 298 Kelvin நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த எல்லா பாண்ட் இந்த சைட் கீழே மெட்டா அண்ட் ஆர்த்தோ பொசிஷன் இந்த எல்லா பொசிஷன்லேயும் நம்மளுக்கு நைட்ரோ குரூப் வந்துட்டு சப்ஸ்டியூட் ஆயிரும். ஓகேவா, அப்புறம் 3 வாட்டர் மாலிக்யூல்ஸ் எலிமினேட் ஆயிரும். இதுதான் வந்துட்டு
2,4,6 ட்ரைநைட்ரோஃபீனால் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு பிக்ரிக் ஆசிட். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஃபீனால்லேருந்து அப்டேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நைட்ரேஷன் வித் கான்சன்ட்ரேட்டட் HNO3 and concentrated H2SO4 gives picric acid. ஃபுல் நைட்ரேஷன் இங்கே நடந்துடும். ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு டெஸ்ட் டு டிஃப்ரென்ஷியேட் ஆல்கஹால் அண்ட் ஃபீனால். ஓகேவா? ஃபீனாலையும் ஆல்கஹாலையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு டெஸ்ட். ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு ஃபீனால் ரியாக்ட்ஸ் வித் பென்சீன் டையோசோடியம் குளோரைட் டு ஃபார்ம் ரெட் ஆரஞ்ச் டை பட் எத்தனால் ஹேஸ் நோ ரியாக்ஷன் வித் இட். அப்படின்னா ஃபீனால் இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு காம்பவுண்ட் எடுத்துகிட்டு பென்சீன் டையோசோடியம் குளோரைட் இந்த காம்பவுண்ட் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ரெட் ஆரஞ்ச் டை கலர் கிடைக்கும். அப்படி கிடச்சிருச்சுன்னா ஃபீனால் இருக்குது, ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி எத்தனால் ஆல்கஹால் குரூப்ஸில் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் ஆட் பண்ணும்போது எந்த கலரும் அப்படின்னு ஆகாது. ஓகேவா? எத்தனால் ஹேஸ் நோ ரியாக்ஷன் வித் இட். ரெட் ஆரஞ்ச் டை ஃபார்ம் ஆச்சுன்னா ஃபீனால் இருக்குது, ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபீனால் கிவ்ஸ் பர்பிள் கலரேஷன் வித் நியூட்ரல் ஃபெர்ரிக் குளோரைட் சொல்யூஷன். இப்போ வந்துட்டு நியூட்ரல் ஃபெர்ரிக் குளோரைட் சொல்யூஷன் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு ஃபீனால் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு பர்பிள் கலர் கிடைக்கும். ஓகேவா? ஆல்கஹால் do not give such coloration with FeCl3. நியூட்ரல் ஃபெர்ரிக் குளோரைட் ஆட் பண்ணும்போது ஆல்கஹால் இருந்தால் வந்துட்டு கலரேஷன் வராது. அதே வந்துட்டு ஃபீனால் இருந்தால் நம்மளுக்கு பர்பிள் கலர் வரும். ஓகேவா? ஃபெர்ரிக் குளோரைட் சொல்யூஷனில். தேர்ட் ஒன் வந்துட்டு ஃபீனால் ரியாக்ட்ஸ் வித் NaOH டு கிவ் சோடியம் ஃபீனாக்சைடு. ஓகேவா? நம்ம வந்துட்டு NaOH ஒரு பேஸ். ஸோ இந்த பேஸோட ஃபீனால் ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? சோடியம் ஃபீனாக்சைடு அப்படின்னு சொல்லி ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். இத்தைல் ஆல்கஹால் டஸ் நாட் ரியாக்ட் வித் NaOH. அதே மாதிரி இந்த ஆல்கஹால் இருந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு NaOH இந்த பேஸ் என்ன ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு ரியாக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 டெஸ்ட் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆல்கஹாலா ஃபீனாலா அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு 3 டெஸ்ட்டு. ஓகேவா?